அன்பார்ந்த நண்பர்களே, பாலஸ்தீன் போர் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 535 நாட்கள கடந்து போயிட்டு இருக்கு. இதுல பாலஸ்தீன் டுடே அப்படின்ற நம்ம பல யூடியூப் சேனல் வச்சிருந்தோம். அந்த சேனல் அன்பார்ச்சுனேட்டா முடக்கப்பட்டுருச்சு. ஸோ மறுபடியும் அதே நேம்ல இன்னொரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலுக்கும் அதே மாரி உங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க இன்னைக்கு பாலஸ்தீனத்த சுத்தி என்ன நடக்குதுன்றத பார்த்துடலாம். அன்பார்ந்த நண்பர்களே, இன்னைக்கு போர் ஆரம்பிச்சு 535வது நாள்ல இருக்கிறோம். இன்னைக்கு அதிகமா கவலை தரக்கூடிய செய்திகள் தான் வந்துகிட்டு இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நேத்தி மட்டும் 61 அப்பாவி முஸ்லிம்கள் காசால கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 131 பேருக்கு மேல படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. இது நேத்தி மட்டும் நடந்த சம்பவம். இந்த இந்த ஒரு வாரத்துல மட்டும் 730 பேருக்கு மேல அநியாயமா கொல்லப்பட்டிருக்கிறாங்க காசால. இது ஒரு பக்கம் அப்படின்னா, அந்த பாலஸ்தீன் மக்கள அந்த இடிபாடுகளுக்கு மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த மக்கள காப்பாத்த வர இந்த சில அமைப்புகள்லாம் இருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் இந்த ரெட் கிரசன்ட் சொசைட்டி, இந்த UNRW அமைப்பு, இவங்க எல்லாமே கொஞ்சம் அங்க ஹெல்ப் பண்றதுக்காக இருக்கிறாங்க. அவங்க மேலயும் கொடூரமான தாக்குதல் நேத்தி நடத்துனதுல ரெட் கிரசன்ட் சொசைட்டியோட ஒரு 7 பேர் இறந்திருக்கிறாங்க நேத்தி மட்டும். இத பார்த்துட்டு UNRW அமைப்பு, இவங்க வந்து ஐநாவுடைய அமைப்பு, டைரக்ட்டா உதவி பண்ணக்கூடிய அமைப்பு. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நாங்க காசா விட்டு கிளம்புறோம். எங்க மேல எனி டைம் தாக்குதல் நடத்தலாம். நாங்களும் கொல்லப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அங்க உதவி செய்ய அடுத்தது ரஃபாவ சுத்தி பயங்கரமான தாக்குதல்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல். ரஃபாவை நாலா பக்கமும் சுத்து வளைச்சு அங்க ஒரு முற்றுகையிட்டு அங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்காம, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்காம, அந்த மக்கள் அந்த ரஃபா பகுதியை விட்டு வெளியேற முடியாத அளவுக்கு 4 பக்கமும் அவங்கள சுத்தி வளைச்சு பயங்கரமான தாக்குதல்களை ரஃபாவை சுத்தி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல். இதுல நம்ம எல்லாம் ரமலான் மாசத்துல இருக்கிறோம். லைலத்துல் கத்ர் இரவுகள் வந்துருச்சு. ஸோ கடைசி 10 நோன்பு நம்ம இப்போ பிடிச்சிட்டு இருக்கிறோம். நோன்பு நம்மள விட்டு போய்க்கிட்டு தான் இருக்குது. இந்த நேரத்திலயும் நம்மள மாரி ஒரு அப்பாவி முஸ்லிம்கள் அங்க சுத்தி வளைச்சு தாக்குதல் நடத்தப்பட்டு கொல்லப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே துவா செய்யுங்க. இந்த ஆக்கிரமிப்பு ராணுவம் இந்த இஸ்ரேலுக்கு எதிரா எல்லாரும் துவா செய்யுங்க. இஸ்ரேல் நாசமா போகணும், மண்ணா போகணும். அல்லாஹ்ட துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இவனுங்க யாரும் நல்லா இருக்கக்கூடாது. எல்லாருமே அனுபவிப்பாங்க. இந்த இன்மையிலும், மறுமையிலும் பயங்கரமான அ அந்த அந்த வலி வேதனைகள்லாம் அவங்களுக்கு அடையணும். அதனால அல்லாஹ்விடம் எல்லாருமே நல்லா துவா செய்யுங்க. இது ஒரு சைடு போயிட்டு இருக்குன்னா, எகிப்து. எகிப்த பத்தின சில நியூஸ் எல்லாம் அப்பப்ப வந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லா அரபு நாடுகளும் பாலஸ்தீனுக்காக போராடுறப்ப, எகிப்து மட்டும் ஒரு முனாஃபிக் நாடா இருந்து இஸ்ரேலுக்கு தேவையான உதவியெல்லாம் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கு. இதுல என்ன ஆச்சு அப்படின்னா, எகிப்து வந்து ரீசென்ட்டா ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டுருக்காங்க. அ அந் அ அந்த அறிக்கையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆ இது பாலஸ்தீன்ல இருக்கிற ஒரு 5,00,000 முஸ்லிம்கள நாங்க எங்க சைட்ல எடுத்துக்கிறோம். அதுவும் எந்த இடத்துலன்னா, சினாய் மலைப்பகுதி. அதுலேருந்து நாங்க 5,00,000 பேர நாங்க எடுத்துக்கிறோம். அப்படின்ற மாதிரி எகிப்து வந்து சொல்லிருக்கிறாங்க. இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எகிப்து முழுக்க முழுக்க பாலஸ்தீன் பக்கம் இருக்குதான்னா, இருக்குது. ஏன்னா, அவங்கள பாலஸ்தீன் மக்கள எடுத்து எப்படியாச்சும் இந்த நாட விட்டு கடத்தி நம்ம பக்கம் எடுத்துக்கணும். இந்த பாலஸ்தீன இஸ்ரேல் கிட்டயே நம்ம குடுத்துறணும். இதனால நம்ம மேல உள்ள கடன், அதாவது எகிப்து வாங்கியிருக்கிற கடன், இஸ்ரேல்ட்டயும் கடன் வாங்கியிருக்கிறாங்க, அமெரிக்காட்டயும் கடன் வாங்கிக்கிறாங்க. இவங்கள நம்ம நாட்டுல எடுத்துக்கிறது மூலமா இவங்களோட கடன்கள்லாம் தள்ளுபடி செய்யப்படும். இந்த மாரி சில முனாஃபிக் தனமான வேலைய எகிப்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எகிப்தோட எய்ம் என்னன்னா, அங்க உள்ள மக்கள் எல்லாம் எடுத்து நம்ம பக்கம் நம்ம எகிப்து நாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு, அங்க உள்ள மக்கள் தொகைய குறைச்சிட்டு, அ இந்த இந்த பாலஸ்தீனத்த அ இஸ்ரேல் கிட்டயே ஒப்படைச்சிரணும். அப்படின்ற சில இந்த சூட்சமமான வேலைய தான் எகிப்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா, எகிப்தோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல இந்த மாரி நியூஸ நாங்க சொல்லல. இது வந்து அமெரிக்கா, இஸ்ரேல் தான் திட்டம் போட்டு பரப்பிட்டு இருக்கிறாங்க." அப்படின்ற மாரி அ எம் அ எகிப்தோட எம்பசி சொல்லிருக்காங்க. ஆனா, நமக்கு இந்த போர் ஆரம்பிச்சதுலேருந்து எகிப்த பத்தி நல்லாவே தெரியும். எகிப்து முழுக்க முழுக்க இஸ்ரேல் பக்கத்துல இருந்துட்டு முஸ்லிம்களுக்கு எதிராவே முனாஃபிக்தனமான வேலைகள பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ, நம்ம எகிப்த நம்ப முடியாது. எகிப்த பொறுத்தவரைக்கும், இங்க உள்ள மக்கள இருக்கணும். இந்த நாட்ட இஸ்ரேல் கிட்டயே ஒப்படைக்கணும். இதனால நம்ம கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும்ன்ற தெளிவான ஸ்டாண்ட்ல தான் எகிப்து இருக்குது. இது மட்டும் இல்லாம, எகிப்து இன்னொரு மிகப்பெரிய முனாஃபிக்தனமான வேலைய பார்க்குறாங்க. ஹமாஸ் அணி அ எகிப்து என்ன பண்றாங்கன்னா, ஹமாஸ் அமைப்பிட்ட வந்து, "நாங்க போர தற்காலிகமா ஒரு 7 நாளைக்கு நிறுத்துறோம். உங்களுக்கான உணவு, தண்ணி எல்லாம் நாங்க கொண்டு வரோம். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, அமெரிக்காவோட பணைய கைதிகள், அப்புறம் வந்து இஸ்ரேலோட பணைய கைதிகள் மொத்தம் ஒரு 5, 6 பேர செலக்ட் பண்ணி, நீங்க வந்து விடுதலை பண்ணிடணும். விடுதலை பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு 1 வாரத்துக்கு நாங்க போர நிறுத்துறோம்." அப்டின்ற மாதிரி எகிப்து சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய மகா மட்டமான செயல் எகிப்திலிருந்து பாருங்க. எல்லா நாடுமே இது தனி நாடா அறிவிக்கணும். இவங்கள சுதந்திர பாலஸ்தீனா அறிவிக்கணும்.
இவங்களுக்கு தேவையான உதவிகள நம்ம பண்ணணும்னு எல்லா முஸ்லீம் நாடு இல்லனாலும் கத்தார், ஈரான், லெபனான் இந்த மாரி சில நாடுகள் போராடிட்டு இருக்கிறப்ப, எகிப்துன்ற இந்த ஒரு முஸ்லீம் நாடு, முனாஃபிக் நாடு அதோட அந்த அப்துல் ஃபத்தாஹ் சிசின்றவன் என்ன மாரி வேலை பண்ணிட்டு இருக்கிறான் பாருங்க. இவரு 7 நாளைக்கு யுத்தத்த நிறுத்த போறாராம். 7 நாளைக்கு யுத்தத்த நிறுத்திட்டு, இங்க உள்ள பனை கைதிகள் அங்க அனுப்பிட்டு 8வது நாள் மறுபடியும் பாம்பு போட்டு சாவடிக்க ஆரம்பிப்பானுங்க. இந்த பனை கைதிகள் இருக்கிற வரைக்கும் தான் பாலஸ்தீன் அமைப்புக்கோ, பாலஸ்தீன் மக்களுக்கோ கொஞ்சமாச்சும் பாதுகாப்பு. எல்லா மக்களையும், எல்லா ஹாஸ்டேஜஸையும் பாலஸ்தீன் மக்கள்ட்டருந்து வாங்கிட்டாங்க அப்டின்னா, பயங்கரமான தாக்குதல், உக்கிரமான தாக்குதல் எல்லாரையும் அழிச்சுருவாங்க. 10,00,000 பேர், 20,00,000 பேர கண்மூடித்தனமா அடிச்சு அழிக்க ஆரம்பிச்சுருவாங்க. யார் என்ன கேட்பான்னு சொல்லுங்க? அரபு நாடுகள் வந்து கேக்குதா? கேட்கல. இல்ல வந்து எகிப்தோ இந்த மாரி சில சில நாடுகள் வந்து கேக்குதா? சவுதி வந்து கேக்குதா? கத்தார் வந்து கேக்குதா? யாருமே கேட்க மாட்றாங்க. அவங்களோட கண்டனத்த மட்டும் தான் பதிவிட்டுட்டு இருக்கிறாங்க. சோ இங்க இருக்கிற ஹாஸ்டேஜஸையும் நம்ம குடுத்துட்டோம் அப்டின்னா, பாலஸ்தீன் அமைப்பு குடுத்துருச்சு அப்டின்னா, அடுத்த நாளே இஸ்ரேல் பயங்கரமான தாக்குதல்கள நடத்தத்தான் போகுது. அதனால 10,00,000 பேர், 20,00,000 பேர கொல்ல தான் போறாங்க. சோ இந்த மாரி சில முனாஃபிக்கான வேலைய தான் இந்த எகிப்து இந்த போர் ஆரம்பிச்சதுலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ இதுதான் இஸ்ரேல சுத்தி அந்த செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. சரி இப்படி இருக்கிறப்ப, இஸ்ரேல்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு? இஸ்ரேல்ல இன்னைக்குமே பயங்கரமான ஆர்ப்பாட்டங்கள், ஆ பெஞ்சமின் நெதன்யாகு வீட்டோட முன்னாடியும், அப்புறம் வந்து டெல் அவிவ சுத்தியும் நெறைய பயங்கரமான ஆர்ப்பாட்டங்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட பனை கைதிகள மறுபடியும் மீட்டு கொண்டு வாங்க. மறுபடியும் போர் அவங்க மேல பண்ணாதீங்க. பெஞ்சமின் நெத்தன்யாகு பதவி விலக சொல்லுங்க. மறுபடியும் எலக்ஷன் வைங்க. ஸோ இந்த மாரி சில அஜெண்டாஸ் வச்சு அவங்களுமே அந்த நாட்டு மக்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம நேத்தி ஹமாஸ் ஆ 7 பாலிஸ்டிக் மிசைல இஸ்ரேலோட ஹைஃபா மேலயும், பிளஸ் வந்து டெல் அவிவ் மேலயும் ஏவி இருந்திருக்கிறாங்க. இதுல அதிகமான தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கு. எதையுமே இடைமறிக்கல. எந்த ஒரு ஏவுகணையும் இடைமறிக்கல அப்படின்ற மாரி சில நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களோட அயர்ன் டோம் எப்போதும் போல நல்லா வேலை செஞ்சுகிட்டு இருக்கு. நாங்க எல்லா மிசைலையும் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. ஹமாஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களோட அயர்ன் டோம்லாம் இப்போ ஒர்க் ஆகுறது இல்ல. நாங்க நாங்க அடிச்ச எல்லா இலக்குகளுமே தெளிவா போய் அடிச்சிருச்சு. ஸோ எந்த ஒரு மிசைலையுமே இஸ்ரேலால இன்டர்செப்ட் பண்ண முடியல. அ அயர்ன் டோம் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாரி சில இதெல்லாம் ஹமாஸ் தரப்புலருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுல எது உண்மை அப்படின்னா, கண்டிப்பா போய் தாக்குதல் நடத்தியிருக்கோம். ஆ இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நாட்டுல ஏதாவது ஒண்ணு நடக்குது, ஏதாவது ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகுது அப்படின்னா, அதுல எத்தனை பேர் சாவுறாங்க, எந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்ற எந்த ஒரு முழு விஷயமுமே இஸ்ரேல் சைட்லேருந்து சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி அத கொஞ்சம் ஒரு கதையா திரிச்சு, கொஞ்சம் பொய் சொல்லி, இந்த மாரி சில விஷயங்களா தான் சொல்லுவாங்களே தவிர்த்து, என்ன நடக்குதுன்ற உண்மையான இறப்பு விகிதத்திலேருந்து எதையுமே சொல்ல மாட்டாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஹமாஸ் நேத்தி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம ஹூதிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க பங்குக்கு அவங்களுமே ஒரு தாக்குதல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 ஹைப்பர்சோனிக் மிசைல இஸ்ரேலோட அ ஹைஃபா அதே மாரி தான் அந்த ஹைஃபா துறைமுகம் அந்த சைடு மேல ஏவியிருக்கிறாங்க. இதுல வந்து என்னன்னா, அ 2 வந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டதா இஸ்ரேல் சொல்றாங்க. 2 இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, 3 போய் கடுமையான தாக்குதல் போய் நடத்தியிருக்குது. அத அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. 3 இடங்கள்ல பயங்கரமான தாக்குதல்கள் வந்து ஹூதிகள் இன்னைக்குமே நடத்தியிருக்கிறாங்க. ஸோ இதனால மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அமெரிக்கா மறுபடியும் கடுமையான தாக்குதல்கள் வந்து ஹூதிகள் மேல பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இஸ்ரேலுக்கு இஸ்ரேல வந்து அடி வாங்குறப்பலாம், இந்த அமெரிக்கா பசங்க தான் வந்து காப்பாத்துறாங்க ஹூதிகள. இந்த அமெரிக்காலாம் இல்ல அப்படின்னா, இஸ்ரேல் என்னைக்கோ அழிஞ்சிருக்கும். என்னைக்கோ அழிக்கப்பட்டிருக்கும். இந்த அமெரிக்காவோட ஒரு உதவியினால தான் இந்த போர் இப்ப வரைக்கும் இன்னும் நீடிச்சு போயிட்டு இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஹூதிகள் இன்னுமே ஆ இஸ்ரேல் 2,200 கிலோமீட்டர் இருக்குது ஏமன்லேருந்து இஸ்ரேல். இந்த இஸ்ரேல நோக்கி அடிக்கிற அளவுக்கு இன்னும் பயங்கரமான ஆயுதங்கள் ஹூதிகள் கையில தான் இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு ஹூதிகள் கிட்ட இருந்து வந்த தகவல்கள். இது மட்டும் இல்லாம இன்னொரு முனாஃபிக்தனமான வேலைய சவுதி அரேபியா பண்ணிக்கிட்டு இருக்கு. சவுதி அரேபியா என்ன பண்ணுது அப்படின்னா, ஆ இப்போ ஏமன் ஹூதிகள் இங்க இருந்து மிசைல் வந்து இஸ்ரேல நோக்கி அடிக்கிறாங்க அப்படின்னா, இ அ சவுதி அரேபியா என்ன பண்றாங்கன்னா, கரெக்ட்டா அந்த மிசைல் எங்கெங்கலாம் போதோ, அத அவங்க சவுதி அரேபியா வான்வெளியிலேயே வச்சு அங்க அடிச்சிடுறாங்க. ஸோ ஏமன் தாக்குற அந்த ஏவுகணைகள் வந்து முழுசா போய் இஸ்ரேல தாக்க மாட்டுது. ஏன் அப்படின்னா, இங்கேருந்து இவங்க தாக்கி அந்த மிசைல் எல்லாம் அழிச்சிடுறாங்க. ஸோ சவுதி அரேபியா இந்த மாரி சில வேலைகளையும் முனாஃபிக்தனமான வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எந்த ஒரு அரபு நாடுகளும் ஆ இந்த முக்கியமான அரபு நாடுகள் சவுதி, கத்தார் இவங்க யாருமே வந்து ஆ பாலஸ்தீன் பக்கம் நிக்க போறது கிடையாது. நிக்கவும் இல்ல, இனிமேல் நிக்க போறதும் கிடையாது. அல்லாஹ் மட்டும் தான் பாதுகாக்கணும் அவங்கள. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து பாலஸ்தீனத்த சுத்தி நடந்துட்டு இருக்க செய்திகளா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்தந்த மக்களுக்காக நெறைய துவா செய்யுங்க. பாலஸ்தீன் மக்களுக்காக நெறைய துவா செய்யுங்க. ஆ அவங்களுக்காக அழுது புரண்டு மன்றாடுங்க. அதிகமான தொழுகை தொழுகுங்க அவங்களுக்காக. இன்று நம்ம ரமலான் மாசத்த அடையவிருக்கிறோம்.
முடிய முடிய போகுது. இன்னும் ஒரு 7, 8 நாட்கள் தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதிக அதிகமா துவா செய்யுங்க அந்த மக்கள் மேல. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆ பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட பழைய சேனல் நான் வீடியோ ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி நம்மளோட பழைய சேனல் வந்து கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அடிச்சதுனால அந்த பழைய சேனல் போயிடுச்சு. ஸோ இந்த சேனலுக்கு சேம் அதே மாரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பழைய ஆதரவ திரும்பி எங்களுக்கு மறுபடியும் குடுங்க. இன்ஷா அல்லாஹ். மீண்டும் ஒரு வீடியோல நாளைக்கு வந்து உங்கள சந்திக்கிறேன். பை.